ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நாம நேத்து நிஃப்டிக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கே நம்மளோட R1 பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓப்பன்ல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன், அதுவும் நம்மளோட லைனில். அது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ பக்கத்தில் தான் நம்ம லைனும் இருந்தது S1. ஓகே, அந்த இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருந்தா நாம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 650க்கு கீழே நின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், அதே மாதிரி 750க்கு மேலே நின்னா தான் அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்கே 750 பக்கத்தில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து கீழே வந்துட்டான். 650யை கிராஸ் பண்ணதும் அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் கீழே டவுன் வந்திருக்கான். அங்கேருந்து திரும்ப எந்திரிச்சு வந்தவன் 700 வரையும் தான் வந்திருக்கான். நமக்கு 750க்கு மேலே இருந்தால் தான் நேற்றையபடி அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட்டு. அது வரைக்கும் மேலே போனாலும் திரும்ப கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் நேற்று ப்ரீமியம் வேற கரைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஏடிஎம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 120 பாயிண்ட் இருந்தாங்க காலையில். நாம் சொல்லியிருந்தது என்னன்னா ஒரு 40 பாயிண்ட் இன்னைக்கு கரைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் எக்ஸ்ட்ராவே 7 பாயிண்ட் கரைஞ்சிருக்கு, 47 பாயிண்ட் கிட்ட கரைஞ்சிருக்கு. இப்போ ஏடிஎம்ல ஒரு 72 73 பாயிண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறான்றத பார்ப்போம். ஓகே, நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,773, 23,736, 23,663, 23,626 ரேஞ்ச் நல்லாவே சுருங்கி போய் வந்திருக்கு. ஏடிஎம் ப்ரீமியமும் அந்த மாதிரி தான் நேற்று மெல்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட்டே வரும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா சைட்வேஸ் போய் இந்த 73 பாயிண்ட்டையும் ஜீரோ பண்ணிடுவான். ஓகே, நம்மளோட ட்ரெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ட்ரெண்ட் கால் சைடு அதே விஷயங்கள் தான் இருக்கு. 650யோட வேலை நேற்று ஓரளவு தான் முடிஞ்சிருக்கு. 650லேருந்து ஒரு 150 பாயிண்ட் தான் போயிருந்தான். ஸோ இன்னைக்கு எப்படி மாறி இருந்திருக்கு அப்படின்னா அதே விஷயம்தான். 750க்கு மேலே நின்று 750க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணுற வகையில் மட்டும்தான் மார்க்கெட் மேலே நல்ல ஒரு ட்ரெண்டு கிடைக்கும். அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 600க்கு கீழே நிற்கணும். 600க்கு கீழே ப்ரீமியமும் சப்போர்ட் பண்ணுற இடத்துல தான் மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும். ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் இதுக்கு நடுவுலே மார்க்கெட் நிற்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 750, 600 இதுக்கு கீழே போகும்போது செல்லர் அவனோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற இடமா இருக்கும். ப்ரீமியம் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல செல்லர் வெளியே போகிற இடத்துல பையர் என்ட்ரி ஆகணும். அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி லெவல்ஸ் எடுக்கிறது டேட்டாஸை வச்சு. ஓகே, இதெல்லாம் ஸ்பாட்டுக்குண்டான லெவல்ஸ் கொடுத்துட்டோம். ப்ரீமியத்தில் நம்ம டெய்லியுமே என்ன லெவல்லாம் மார்க் பண்ணுவோமோ அதை வந்து நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் டெய்லியும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிறவர்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.